ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனோ டிஎன்பிசி சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிலேருந்து புதுசாக சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். என்னென்னு பாருங்கள். இப்போ குரூப் 4க்கு என்ன சிலபஸ்ஸு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். புதுசாக சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பயந்துறாங்க. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள்லாம் கிடையாது. மொத்தத்தில் பார்க்க போனால் மாற்றமே கிடையாது. ஆனால் என்னென்னா பழைய சிலபஸில் இப்போ பொது அறிவில் 9th யூனிட் வரைக்கும் இருக்குன்னா இந்த இதில் 6th யூனிட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த யூனிட் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் குரூப் 4 பொறுத்தவரையில் 6th 10th வரைக்கும் உள்ள புக்கை படித்தா போதும். மேக்ஸிமம் புக்கை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இப்போ கரண்ட் புக் இருக்குல்ல, அதை படிங்க. ஏன்னா சிலபஸ் மாற்றினாலும் இனிமேல் மேக்ஸிமம் கரண்ட் புக்கில் தான் கேட்பாங்க. இப்போ பழைய புக்கிலேருந்து கேட்பாங்க அப்படின்னு ஷுவராக சொல்ல முடியாது. இப்போ சிலபஸ் மாற்றினால கரண்ட் புக்கில் தான் கேட்பாங்க. இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை படிக்கணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் 5 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இப்போது முந்தி உள்ள சிலபஸில் உங்களுக்கு இந்தந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சிலபஸில் என்ன ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் அப்படின்னு கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்ட்டு. இது நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ். இப்படி படித்தா எதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை கொஞ்சம் ஒமிட் பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். அதனால் இது நல்ல ஒரு மெத்தட் தான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் குரூப் 4ல் பாஸ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் பொது அறிவியலில் 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட் யூனிட் பொது அறிவியல் தான் பழைய சிலபஸ்லேருந்து. ஆனால் பழைய சிலபஸில் 2வது யூனிட் செகண்ட் யூனிட் நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இந்த பொது அறிவியல்லே கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து விட்ருக்காங்க பாருங்கள். பொது அறிவியலில் என்ன டாப்பிக்கோ, சயின்ஸில் என்ன டாப்பிக்கோ அது கூட நடப்பு நிகழ்வுகள். இதில் உள்ள நடப்பு நிகழ்வு எதுனா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட நடப்பு நிகழ்வுகள் எதுவோ அதை கேட்பாங்க. சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எது இருக்கோ அது கேட்பாங்க. அப்போ ரெண்டும் சேர்ந்தே உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னால் உடனே எல்லாமே சயின்ஸோடு வந்துடுது அப்படி கிடையாது. இந்த டாப்பிக்கில் உள்ள சயின்ஸ் சம்மந்தப்பட்ட நடப்பு நிகழ்வுகள் இதில் கேட்பாங்க. மொத்தத்தில் சயின்ஸ்க்கு 5 கொஸ்டின்ஸ் தான். இதில் இந்த ஹெட்டிங்கை பாருங்கள். இந்த ஹெட்டிங்கில் அதாவது பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகள், அளவீடுகள், இயற்பியல், பொது அறிவியல் இப்படின்னு நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்கில் 6th to 10th சயின்ஸில் என் லெசனில் என்ன இருக்கோ, ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி படித்தாலே போதும். இந்த டாபிக் எடுத்துகிட்டு போயிட்டு 6th to 10th வரைக்கும் உள்ள சயின்ஸ் புக்கில் என்னென்ன இருக்கோ அதை படிக்கணும். சிலர் இது வரைக்கும் இந்த சிலபஸ் வைஸாக படிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் சிலபஸ் வைஸாக படிக்காமல் ஸ்கூல் புக்கை படிக்கணும். சிலபஸ் வைஸாக எடுத்து அந்த சிலபஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அப்படி படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டாபிக் மாறினது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி இந்த டாபிக் வைஸாக எடுத்துகிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் போய் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இதில் இப்போ இதில் என்னென்ன டாபிக் இப்போ இது சயின்ஸில் சயின்ஸ் புக்கு பார்த்து படிச்சுக்கணும் 6th to 10th. இதில் இன்னொன்று என்னென்னா சயின்ஸை பொறுத்தவரை வெறும் 5 கொஸ்டின்ஸ் தான். அதனால் சயின்ஸ் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக படித்தா போதும். ரொம்ப சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். இந்த எதில் நிறைய கொஸ்டின்ஸ் வருதோ அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இது செகண்ட் யூனிட்டில் புவியியல்லையும் 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜியாகிரஃபிலையும் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஜியாகிரஃபி சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்துடும். இந்த ஜியாகிரஃபியும் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து இதில் 5 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அப்போ அதனால் சயின்ஸ் மாதிரி எதுவும் ஓரளவு மேலோட்டமாக கூட படித்தா கூட போதும். ஆனால் படிக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் இதை விட எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த டாபிக் பாருங்கள். இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் இது ரெண்டு ஹெட்டிங்கை மெர்ஜ் பண்ணி இதில் ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட்டாக 3 யூனிட்டை மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அங்கே 9 இருந்தால் இங்கே 6 யூனிட் வருது. சரியா? இப்போ இந்த இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், திலி சுல்தான்கள் இருக்கலாம். இது நீங்கள் 6th 12th வரை 10th வரைக்கும் உள்ளதில் ஹிஸ்ட்ரியில் உள்ள இந்த டாப்பிக்கில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிடணும். அந்த டாபிக் எடுத்து படிச்சிங்கன்னா அப்படியே படிக்கணும். நீங்கள் டாபிக் எடுத்துகிட்டு அங்கே போய் தேடுறதோட ஹிஸ்ட்ரியில் அப்படியே படிச்சிட முடியாது. அதில் என்ன டாபிக் இருக்கோ அதை ஃபுல்லாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டாபிக் வைஸாக படிக்கனாலும் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் படித்தா போதும். ஆனால் இதில் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓரளவு படித்து தான் 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்து இந்திய ஆட்சியியல். இதை பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஹெட்டிங் தான். அதுக்கு எவ்வளோ கொஸ்டின் பாருங்கள், 15 கொஸ்டின். அப்போ இதுக்கு கொஞ்சம் நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நல்லா தரவாக படிக்கணும். என்ன இருக்குது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பு முகவுரை, அடுத்து
அரசியல் முக்கிய கூறுகள் இந்தந்த ஹெட்டிங்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து 15 கொஸ்டின் இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து தரோவாக படிக்கணும். இதில் என்னென்ன டாபிக் இருக்கோ இதை வந்து நீங்கள் 6th to 10th புக்கில் போய் படிச்சுக்கணும். அடுத்து இதுதான் நம்ம வீடியோவில் எல்லாமே இப்போ தமிழ் போயிட்டுருக்கு. தமிழ் முடிஞ்சோடனே அடுத்து இந்த டாப்பிக்கில் உள்ளதெல்லாம் புக்கில் உள்ள கண்டிப்பாக ஷார்ட்ஸோ வீடியோவோ கண்டிப்பாக போடுவோம். புக்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். மேக்ஸிமம் 95% புக்கில் உள்ளது மட்டும்தான் வரும். ஒரு 5% எக்ஸ்ட்ரா ஏதாவது அது நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து புக்கை அதாவது இப்போ உள்ள சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதைப்படி நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே போதும். புக்கே இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா எல்லாருக்கும் புக்கு கிடைக்காது, எல்லாருக்கும் எல்லா டைமும் புக்கு தூக்கிட்டு போய் படிக்க முடியாது. ஆனால் ஃபோன் நம்ம கையிலே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இதை பார்த்து நல்லா படிச்சிக்கலாம். பாருங்கள் அடுத்து அப்போது இந்திய ஆட்சியல் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதில் என்னென்ன ஹெட்டிங் இருக்கோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக புக்கில் படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் இது 15 கொஸ்டின் இருக்குது. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இதுக்கு வந்து 20 கொஸ்டின் 20 கொஸ்டின். அப்போ இதுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கனாமிக் கண்டிப்பாக படிக்கணும். அது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். நம்ம டிஎன்பிசினாலே தமிழ்நாட்டில் உள்ள எக்ஸாம் தான். அதனால் தமிழ்நாடு பற்றி உள்ளது நிறையா கண்டிப்பாக வரும். அதனால் இதில் வந்து என்னென்ன இருக்கோ இதை வந்து நீங்கள் இந்த டாபிக் எடுத்துக்கோங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், ஐந்தாண்டு திட்டத்துலலாம் கண்டிப்பாக கொஷின் வந்துகிட்டே இருக்கும். எந்த ஐந்தாண்டு திட்டமோ ஐந்தாண்டு திட்டம்னாலே தரவாக நீங்கள் படிச்சிடணும். புக்கில் இருக்கிறதா நீங்கள் படித்தாலே போதும். ஐந்தாண்டு திட்டம் எப்படினாலும் ஐந்தாண்டு திட்டத்தில் கண்டிப்பாக கொஷின் இருக்கும். அடுத்து வேறு என்ன இருக்குது? நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்ப பயன்பாடு இப்படி நிறைய ஹெட்டிங் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்து என்னென்ன ஹெட்டிங்னு பார்த்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் வரணும் டிஎன்பிசி சேனல்லையும் நம்ம வந்து ஷார்ட்ஸில் போட்டுகிட்டே இருக்கோம். அடுத்து எல்லாத்தையும் இப்போ ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு போடுறது எதுக்குன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்காக மட்டும்தான். அடுத்து வந்து எல்லா டாப்பிக்கையுமே அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வீடியோவாக போடுவோம். அப்போ நீங்கள் மொத்தமாக படிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து பாருங்கள் இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு வளர்ச்சியில் 20 கொஸ்டின் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிக்கணும். இது 5th யூனிட்டு. அடுத்து 6th யூனிட் பாருங்கள். 6th யூனிட்டும் தமிழ்நாட்டின் வரலாறு. பார்த்தீங்களா 6th தமிழ்நாட்டின் வரலாறில் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா இதில் வந்து எத்தனை கொஸ்டின் இருக்குது பாருங்கள். 20 கொஸ்டின் இருக்குது, 20 கொஸ்டின் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாடு பற்றி தான். முந்தின யூனிட்லேயும் தமிழ்நாடு பற்றி வந்திருக்கு. அதில் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இருக்குது. இதில் வந்து தமிழ்நாடை பற்றி மட்டும்தான். என்னென்னு பாருங்கள், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இந்த தொல்லியல் ஆய்வுகள்லாம் கண்டுபிடிச்சி அதாவது தமிழர்கள் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி வாழ்ந்தாங்க அப்படிலாம் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து கண்டிப்பாக அதெல்லாம் படிச்சிடணும். அடுத்து சங்க காலம் முதல் இக்காலம் வரைனாலும் தமிழ் இலக்கியம். இதில் வந்து தமிழ்நாடுங்கும்போது திருக்குறள் தமிழ்நாடுனாலே திருக்குறள்னு சொல்லலாம். அந்தளவுக்கு திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வோடு தொடர்ந்த தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் இதெல்லாம் இருக்கும் அந்த தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியில். சரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக இதை பற்றி இருக்கும். இந்த டாப்பிக்கெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக புக்கில் வந்து படிங்க. 6th to 10th தான் மேக்ஸிமம். உங்களுக்கு குரூப் 4 பொறுத்தவரை 6th to 10th வரைக்கும் படித்தா போதும். குரூப் 2 அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 11th 12th படிக்க வேண்டியது இருக்கும். குரூப் 2ல் வந்து டிகிரி லெவலையும் படிக்க வேண்டியிருக்கும். சரி, நம்ம இப்போ சிம்பிளாக குரூப் 4க்கு என்னன்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து இது 6 யூனிட் இருக்குது, 6 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னொன்று பாருங்கள். ஃபஸ்ட்டு எது எவ்வளோ மார்க்கு பழைய இதுபடியே தான். அதாவது பொது அறிவு வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து திறனறிவு மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸு. அப்புறம் தமிழ் வந்து இதில் வந்து 100 கொஸ்டின் வந்து இது பொது அறிவில் வந்து 100 கொஸ்டினில் வந்து பொது அறிவு 75. அப்புறம் நுண்ணறிவுனா மேக்ஸ் சம்மந்தப்பட்ட 25 கொஸ்டின். இந்த 100 அதே தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி மீதி 100 மார்க்கு தமிழுக்கு, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்னென்ன டாப்பிக்கு 6 யூனிட்ஸ் இருக்குது. 6 யூனிட்ஸ்லேருந்து எப்படி வரும் அழகாக நீங்கள் எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து இந்த பொது அறிவியல் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து திறனறிவு, மனக்கணக்கு, அதாவது மேக்ஸில் பாருங்கள் 15 கொஸ்டின் எதுக்கு அப்படின்னு பாருங்கள். மேக்ஸ் போர்ஷனை நல்லாவே பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். 25 கொஸ்டின் சிம்பிள் போர்ஷன் தான். இதில் 25 கொஸ்டினாக பார்த்துக்கோங்களேன். அதாவது இது வந்து சுருக்குதல், சிம்பிளிஃபை. இதில் திறனறிவுக்கு வந்து 15 கொஸ்டின் இருக்குது. சுருக்குதல், விழுக்காடு, பர்சன்டேஜ். இப்போ நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பர்சன்டேஜ் பற்றி தான் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். பர்சன்டேஜ் ஒரு டாபிக் இருக்குது, கண்டிப்பாக இதில் 2 கொஸ்டின் வரும். அடுத்து மீப்பர், HCF, LCM, அப்புறம் விகிதம், ரேஷியோ, விகிதாச்சாரம், தனிவட்டி கூட்டுவட்டி வீடியோஸும் நம்ம இதில் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பரப்பளவு, ஏரியா, கொள்ளளவு, வால்யூம், டைம், காலம் மற்றும் வேலை. இவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ வேலையை பார்த்தா எப்படி, எவ்வளோ நல்லா முடிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லாகவே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு 7th standard 8th standard மேக்ஸ் புக்லேயே கவர் ஆயிரும்.
அதுக்கு பிறகு வேறு எங்கேயும் இந்த டாபிக் இருக்காது. ஹெச்சிஎஃப் வந்து கொஞ்சம் 10th இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கெங்கே இருக்கோ அதை பார்த்து அதில் உள்ள சம்மு ஃபுல்லாகவே படிச்சுக்கணும். மேக்ஸை பொறுத்தவரை ஆன்சர் பண்ணணும்னா எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம், அந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்கோ அவ்வளோ சம்மையும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துடணும். செஞ்சு பார்த்தா மட்டும்தான் மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின் கரெக்டாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் பழைய கொஸ்டினையும் கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். பழைய கொஸ்டினில் உள்ள அதே மாடல் வேறு நம்பர் வச்சு அப்படி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து காரணவியல், இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து, இது வந்து ரீசனிங் அந்த மாதிரி வரும். இது ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. முதல்ல இதில் வந்து இதுதான் 15 கொஸ்டின். ஸோ இந்த 15 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் இது வந்து நம்ம ஜென்ரலாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பகடை வந்து 10thலாம் இருக்குது, அந்த மாதிரி அதையும் பார்த்துக்கலாம். அதாவது ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஹெட்டிங்கில் வரும். இந்த இதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக மேக்ஸில் இது பண்ணலாம். மேக்ஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து தமிழில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க, 100 கொஸ்டின், அதே 100 கொஸ்டின் தான். அப்போ இதில் வந்து தமிழ்லையும் 10ஆம் வகுப்பு தரம் தான் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்தா போதும். ஆனால் 11th 12th கொஸ்டின் இருக்கும், 1-2 இருக்க தான் செய்யும். இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்கும். ஆனால் நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் தரவு படிச்சுக்கோங்க. 11th 12th லைட்டாக படிச்சுக்கோங்க. குரூப் 4 பொறுத்தவரை, குரூப் 2னா கண்டிப்பாக நீங்கள் 11th 12th படிச்சு தான் ஆகணும். அப்போ இல்லை பாருங்க, இலக்கணத்தில் வந்து 25 கொஸ்டின் இருக்குது. இப்போ இல்லை பாருங்கள், பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிலே, குறில் வேறுபாடு, இது ஃபுல்லாக தான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க இலக்கணம் தான். இது வினா எழுத்து, சுட்டு எழுத்து, வினா எழுத்து, சுட்டு எழுத்துலாம் நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம். எல்லாமே 6th 7th ரேங்கில் இருக்குது. அவங்க வந்து 6th புக்கு தானே, 7th புக்கு தானே அப்படின்னு படிக்காமல் 9th 10th படித்தா போதும் அப்படின்லாம் இருக்காங்க. 6th 7th நிறைய கொஸ்டின் இருக்குது. இதில் சில டாபிக் வந்து சுட்டெழுத்து, வினா எழுத்துலாம் 6th 7th தான் இருக்குது. அப்போ அங்கே தானே போய் படித்தாகணும். அதனால் அந்த மாதிரி எந்த புக்கையும் வந்து அவாய்ட் பண்ணாங்க, படிச்சிருங்க. இப்போ இந்த வேர் சொல்லறிதல், வேர் சொல்லுது, வினைமுற்று, வினையச்சம், இதெல்லாம் வந்து இந்த இலக்கணம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 25 கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த இலக்கணத்துக்கே இவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக தரவு படிச்சு தான் ஆகணும். அடுத்து பாருங்கள், அடுத்து சொல்லகராதியில் வந்து 15 கொஸ்டின் இருக்குது. எது சொல்ல எடுத்தல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழிலாம் நம்ம ஸ்கூல் புக்கில் நிறையவே இருக்குது. இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கோடிட்டு எடுத்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல், அதாவது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, பயிலுதல், எழுதல் 2 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க போல். அதில் நம்ம எடுத்து இது பண்ணணும். வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும், முகில் நட்சத்திரம், இது வந்து நமக்கு இது வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஈஸியாலாம் அங்கே இருக்காது. ஆனால் நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சொல்லகரதியில் 15 கொஸ்டின் இருக்குது. இது என்னென்ன டாப்பிக்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 3rd யூனிட் வந்து எழுதுத்திறன்லேயும் 15 கொஸ்டின் இருக்குது. அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுது, அதாவது மரபு, அதாவது உயர்திணை அக்ரினது, உயர்திணை அம்மா வந்தது அப்படின்னா அது ஒரு அக்ரின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து அம்மா வந்தாள் இல்லை வந்தார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி டாபிக் இதுவும் புக்கில் இருக்குது. அதாவது 6th 7th ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி இதில் இலக்கண பகுதியில் இதெல்லாம் இருக்குது. இது எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த ஹெட்டிங்கை வச்சு படிச்சுக்கணும். என்னெல்லாம் பார்த்துங்க, இளமை பெயர்லாம் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஒளிமரபு, இதுவும் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஸோ பாருங்கள், 6th 7th நிறைய இருக்குது டாப்பிக்கு. இப்போ இதில் வந்து இந்த எழுதும் திறனில் வந்து இப்போ இந்தந்த ஹெட்டிங்கில் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். இது வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க பின்னாடி. அந்த யூனிட் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒளிமரபு, இளமை பெயரெல்லாம் லாஸ்ட்டில் கூட கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து படிக்கணும். எந்த ஒரு லெசனுக்குள்ளே இருந்தால் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு ஹெட்டிங் கொடுத்ததாலும் பின்னாடி என்ன இதெல்லாம் ஒன் வேர்டாக ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். அடுத்து பாருங்கள், இந்த யூனிட் பாருங்கள், இது கலைச்சொற்கள்ங்கிறது வந்து இதுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. இதில் எல்லா லெசன்லேயும் ஒரு யூனிட்டில் ஒரு கலைச்சொற்கள் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 20 அப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 15 கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கலைச்சொற்கள்னால் அவங்க எல்லாமே இந்த பாருங்கள், இதில் வந்து வலசை, மைக்ரேஷன், இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு ஒரு இடத்துல, அதாவது ஒரு இயலுக்கு ஒரு இடத்துல தான் இருக்கும். ஒரு டேம் புக்குன்னு எடுத்திங்கன்னா 3 இயல் இருக்கும். அந்த 3 இயலில் 3 இடத்துல இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் ஈஸியாக படிச்சா 10 கொஸ்டின். இதெல்லாம் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். மிஞ்சி போனால் ஒரு புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 30-40 தான் இருக்கும் மொத்தத்திலே கலைச்சொற்கள். அவ்வளோத்தையும் படித்தா அழகாக ஈஸியாக 10 மார்க்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இதில் வந்து நீங்களும் ஜென்ரலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் புக்கில் இருந்தால் ஒரு நாள் புக்கில் உள்ளதை படிச்சுக்கோங்க. இந்த
இது வந்து இதுவரைக்கும் கலைச்சொற்கள் 1 இல்லைனா 2 தான் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 10 கொஷின் கேட்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கலைச்சொலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நம்ம வந்து ஷார்ட்ஸ்லேயுமே கலைச்சொற்கள் போட்டுகிட்டே தான் இருக்கோம், அதை படிங்க. அடுத்து 5th யூனிட் வந்து வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். இதில் வந்து இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டு இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட தேர்வர்களோட நலன் கருதியும், அப்புறம் வந்து அவங்களோட என்ன டிபார்ட்மெண்ட் போகிறாங்க அதை பேஸ் பண்ணியும் இது பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மாற்றிருக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னது, இந்த டாப்பிக்லாம் வச்சாங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவ் மைண்ட் எப்படி, உங்களோட டெவலப்பிங் மைண்டு எந்த மாதிரி டெவலப் பண்ணுறீங்க ஒரு இதை அப்படிங்கிறத அதில் திறமையானவங்கள தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்காங்க. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா எதை வேணால் படித்து ஒப்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே போய் உங்கள் மைண்டை அப்ளை பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணி வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும். அதனால் திறமையானவங்களும் எடுக்கணும்னு நினைக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 15 கொஸ்டின் இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து பழமொழிகள் பொருளறிதல் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது பழமொழிகள் இல்லை ஊமை தொடர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆமாம், ஊமை தொடர் பொருளறிதல் இது வந்து இப்போ லாஸ்ட்டாக கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் நேற்று கூட இதோட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பாருங்கள். ஊமை தொடர் பொருளறிதல் அதெல்லாம் இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் அவங்க இப்போ நான் அந்த ரெகுலராக புக்கை ரெஃபர் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டுருக்கனால நான் சொல்கிறேன் எந்தெந்த டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஊமை தொடர் பொருளறிதல் வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். இந்த டாபிக் இப்போ 15 கொஷின்னா அந்த டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கொஷின் வந்தாலே சரியாக போயிடும். அப்போ 15 கொஷின் கேட்டுருவாங்க. அடுத்து வந்து பாருங்கள் 6th யூனிட் எளிய மொழிபெயர்ப்பு. எளிய ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு கொடுத்து அதுக்கு இணையான தமிழ் சொல் அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு எளிய மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்கு. இதுவும் நீங்கள் வந்து இது நம்ம ஜென்ரலாகவே பண்ணிடலாம். ஸோ இது பற்றி புக்கில் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதில் வந்து இது மாதிரி இருக்குது, சில ஆங்கில சொல்லுக்குள்ள தமிழ் இணையான தமிழ் சொற்கள் அப்படின்னு இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இதான் முக்கியமான கொஷின் பாருங்கள், முக்கியமானது பாருங்கள். இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு. இதில் 15 கொஷின் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே போய் பாருங்கள், எதுக்கு அதிக கொஷின் இருக்குது? 25 கொஷின் எதுக்கு இருக்குது? இலக்கணத்துக்கு தான் இருக்குது, வேறு எதுக்கும் இவ்வளோ கொஷின் இல்லை. அப்போ இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அதனால தான் இலக்கணத்துக்கு வந்து நாங்கள் தனியாக ஷார்ட்ஸ் கூட போடாமல், ஷார்ட்ஸ்லேயும் போட்டாலும் இலக்கணத்தை வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கோம். 6லேருந்தே இலக்கணத்தை ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிடணும். படித்தா மட்டும்தான் அதில் 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். தமிழில் நீங்கள் 95 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டிஎன்பிசியில் பாஸ் பண்ண முடியும். குரூப் 4ல் நான் வந்து 97 கொஸ்டின் போட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து அபவ் 95 போடணும், அட்லீஸ்ட் 95 போடணும். அதுக்கு கீழே தமிழில் உங்களுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4ல் பாஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 95 கொஸ்டின் ஏம் பண்ணுங்கள், அப்படின்னா தான் 95 வரும். அடுத்து என்னென்னா, இப்போ வந்து அதான் இலக்கணத்துக்கு வந்து 25 கொஸ்டின்ங்கும்போது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போது இலக்கணம் ஃபுல்லாகவே நாங்கள் வீடியோவாக தான் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக இலக்கணத்தை பற்றி தான் இருக்கும், தமிழ் இலக்கணம் தான். அதில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் அப்படியே படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளெல்லாம் படிச்சிங்கன்னா நீட்டாக 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டுகள். இது வந்து நம்ம வந்து திருக்குறளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 அதிகாரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரத்தை எடுத்து பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த 20 அதிகாரமும் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள அதிகாரமாக இருக்கும். அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த 20 அதிகாரமும் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் புக்கில் 6லேருந்து 10th வரைக்கும் உள்ள புக்கில் இருக்கும். அந்த டாபிக் எடுத்து அப்படி படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் அறிஞர்கள், அதாவது நூல் எழுதினவங்க எல்லாரை பற்றியும் கொடுத்துருக்கு. இதில் யார் யார் பேர் போட்டிருக்கோ அவரோட பேரில் புக்கில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து இதில் வந்து இலக்கியம், தமிழறிஞர்கள், அப்போ அந்த நூல் பெயர், யார் என்ன எழுதுனா, இந்த இவரோட அந்த யாரோட என்ன விருது வாங்கினாங்க, இந்த ஜியு போப்புன்னு கொடுத்துருக்காங்க, வீரமாமுனிவர், அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க, தேவநாய பாவனர், எல்லாரை பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ இதில் வந்து தமிழில் வந்து 7 யூனிட்ஸ் இருக்குது. இதில் எதுக்கு நிறைய, இதில் வந்து நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ண முடியாது. எல்லாமே 15 கொஸ்டின் 25 கொஸ்டின் இருக்குது. அதனால் நீங்கள் தமிழ் எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். மேக்ஸிமம் 6th to 10th வரைக்கும் படிங்க, போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் தமிழ் மாதிரியே தான். அதாவது கிராமர் 25 கொஸ்டின், வெக்காபுலரி 15 கொஸ்டின். அடுத்து வந்து ரைட்டிங் ஸ்கில் வந்து 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீடிங் அந்த காம்ப்ரிஹென்ஷன் அதுக்கு 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்தால ட்ரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின்ஸு. லிட்ரரி ஒர்க்கு அதுக்கு வந்து 15 கொஸ்டின்ஸு.
பேராகிராஃப் கொடுத்து அதில் இது பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி இது வந்து மேக்ஸிமம் நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்ஸ் தான் இது கொடுக்காங்க. இருந்தாலும் நம்ம அதை பற்றி சொல்லணும்னு சொல்லிடுறேன். இது நமக்கு தேவைங்க வந்து யூஸ் பண்ணி இதை இங்கிலீஷ் எழுதுகிறோம், ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ வச்சு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த சிலபஸ் பார்த்துக்கோங்க. இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படியே படிங்க. நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி படித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா நம்ம வந்து இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோலாம் இருக்கும், அதை பார்த்து படிங்க. ஈஸியாக அந்த 25 ஜூன் ஜூலையில் வர அந்த குரூப் 4ல் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இப்போவே ஆரம்பித்து பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இந்த 25 டிஎன்பிசி இந்த 25 இயரில் வந்து 2025 வர டிஎன்பிசியில் நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ண என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.